أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லா. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லா. வான்மறை மூலம் வாழும் வழியை கற்றுக் கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த அழகிய முறையின் தப்சீர் பிரயாணத்திலே நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழையும் நன்றியும் உரித்தாக்கி நம் தப்சீர் பிரயாணத்தை தொடருவோமா? சில விஷயங்கள்ல நாம அல்லாட்ட வேணும்னு கேட்கலாமா? அல்லாஹ் இது எனக்கு வேணும் யா அல்லாஹ். அப்படி வேணும்னு கேட்கறதுல சில சிறந்த விஷயங்கள் இருக்கு. ஒளி பிறந்திட இருள் அகன்றிட வழிகளை தேடிட வேண்டும். மன ஒளி பிறந்திட இருள் அகன்றிட வழிகளை தேடிட வேண்டும். நபி வழி அறிந்திட மறைப்பொருள் உணர்ந்திட முயற்சிகள் செய்திட வேண்டும். கரைந்திடும் காலம் மறுமையின் கணக்கில் நன்மையை சேர்த்திட வேண்டும். விரைந்திடும் மரணம் வருமுன் பாவங்கள் அழிந்த தூய்மை வேண்டும். மறைந்திடும் சடலம் அவன் வழி தொழுது நற்சான்று பகர்ந்திட வேண்டும். நற்சான்று பகர்ந்திட வேண்டும். சீரிடும் குணமது சிறுத்தையின் குணமென அறிந்து திருந்திட வேண்டும். மயக்கிடும் ஆசைகள் விலங்கின் குணமென தெரிந்து மாறிட வேண்டும். வஞ்சிக்கும் பாவங்கள் ஷைத்தான் குணமென புரிந்து நடந்திட வேண்டும். ஒளி கொடுக்கும் இறைவழி மலக்கின் குணமென உணர்ந்து வாழ்ந்திட வேண்டும். உருவும் உள்ளமும் ஒருங்கே ஒளி பெற்று மனிதராய் வாழ்ந்திட வேண்டும். இப்படிப்பட்ட வேண்டும் வேண்டும்னு கேட்கக்கூடிய வழிகளில் அற்புதமான அல்லாஹு தாலா மனிதனை எதற்காக படைத்தானோ அந்த சரியான அந்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வாழக்கூடிய அழகிய வாழ்க்கையினுடைய வழி நம்முடைய அருள்மறை குர்ஆன்ல தான் நிறைஞ்சிருக்குமா. மாஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆயத்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆயத்து. ஏன்னா இதனுடைய தஃப்சீர் பார்க்குறப்ப என்ன அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுமா. மாஷா அல்லாஹ். இதில் ஒரு பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ஒரு அழகான ஒரு கேள்வி சொன்னாங்க. நமக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஏன் இந்த நிலைமை, எதனால இப்படி ஆகுது? எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய சமுதாயம் ஏன் இப்படி ஒரு சிக்கல் சிரமம்? எந்த இடத்துல பாருங்க இஸ்லாமிய நாடுகள் ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குது, ஏகப்பட்ட வளம் கொட்டி கிடக்குது, ஆனா நிம்மதி இல்லை. பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான தலைமைகள், அவர்கள் இழிவுபடுத்தப்படுறது, அவர்கள் கஷ்டப்படுத்தப்படுவது, அவர்கள் குரல் ஒடுக்கப்படுவது, அவர்கள் நாடு கடத்தப்படுவது. அல்லாஹு அக்பர். எந்த நாட்டை எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே மக்களுடைய பிரச்சனைகள். சீனாவில் இருக்கக்கூடிய ஜிங்ஜியாங், பர்மாவில் இருக்க ரோஹிங்கியா, ஏன் சமீப காலத்தில் நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், இது எல்லாமே மனசை அப்படியே பதற வைக்குதுமா. ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை? இந்த எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா சூரத்துல் பக்ராவுடைய 85வது ஆயத்தில் கண்டுகொள்ளுங்கள். இது கேட்டோன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் நாயனே, இந்த குர்ஆனுடைய 1500 வருஷங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா ஒரு காட்டு அரபி சமுதாயத்து மக்களுக்கு சொல்ல போனா இந்த ஆயத் அந்த சமுதாயத்தில் நடந்த அந்த கால நிகழ்வுகளை சுட்டி காட்டுற மாதிரியே இருந்தாலும் இதுல இன்னைக்குள்ள கால மக்களான நமக்குரிய படிப்பினைகள் இருக்குன்னு நினைக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குமா. இந்த தப்சீருக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்முடைய மனக்கதவை திறந்து வச்சு அல்லாஹ் இதன் மூலமா எங்க சமுதாயத்துக்கு நீ காட்டக்கூடிய வழியை நாங்கள் முழுமையாக ஏற்று நடக்கணும் யா அல்லாஹ். அந்த வழி பிறண்டு நடக்காம எங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ரஹ்மானேங்கிற துவாவோட உள்ள நுழைவோமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. நாம இன்னைக்கு பார்க்க போற ஆயத் சூரத்துல் பக்ராவுடைய 84, 85, 86வது ஆயத். மொத்தம் 3 ஆயத்துக்கள் இன்னைக்கு பார்ப்போமா. இதுவுமே போன ஆயத்தினுடைய தொடர்ச்சி தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم
تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة فلا يخفف عنهم العذاب ولا هم ينصرون صدق الله العلي العظيم. நீங்கள் உங்கள் இரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்கள் இல்லங்களில் இருந்து உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள். உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றினீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமான முறையிலும் சட்டத்தை மீறியும் அவர்களின் எதிரிகளுக்கு நீங்கள் உதவினீர்கள். அவர்களே உங்களிடம் போர்க்கைதிகளாக வந்தால் அப்போது மட்டும் அவர்களுக்காக ஈட்டுத்தொகை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். ஆனால் அவர்களின் இல்லங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுதல் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீர்களா? உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறெந்த பிரதிபலனும் இல்லை. மறுமை நாளில் ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. இவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இம்மை வாழ்வை கொள்முதல் செய்தவர்களாவார்கள். எனவே இவர்களுக்கு வேதனை எளிதாக்கப்படாது, இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தப்சீருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தப்ப மதினா சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணுமா. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குமா. அன்றைய காலகட்ட வரலாற்று நிகழ்வை பின்னி பிணைஞ்ச ஒரு ஆயத்தா தான் இது இருக்கு. அதாவது அந்த காலகட்டத்துல மதீனால 2 அரபு கோத்திரங்கள் இருந்திருக்காங்க. ஒன்னு அவுஸ், இன்னொன்னு கஸ்ரஜ். இந்த அவுஸ் அப்படிங்கிறவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பின்னாடி அன்சார்கள் ஆனாங்க. அன்சார்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க தான் ஃபுல்லா எல்லா விதமான உதவிகளும் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், காலத்தால் மறக்க முடியாத உதவிகள். அந்த மக்கள் அன்சார்கள் என்ற பெயரால் போற்றப்பட்டார்கள். அந்த அன்சார்கள் அவங்க தான் அவுஸ் கஸ்ரத் கோத்திரத்தார். இந்த அவுஸ் கோத்திரத்தாருடைய மூதாதையர் அவுஸ் பின் ஹாரிசா. இவங்களுடைய வழித்தோன்றர்கள் தான் அவுஸ் கோத்திரத்தார். அந்த கஸ்ரத் கோத்திரத்துடைய மூதாதையர் கஸ்ரத் பின் ஹாரிசா. அவங்க அந்த கஸ்ரத் கோத்திரத்துடைய மூதாதையரா இருக்காங்க. இவங்களுடைய வழித்தோன்றுதல். இவங்க யமன் நாட்டுல இருந்து குடிபெயர்ந்து மதுரால குடியேறின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. யமன் நாட்டுல இருந்து குடியேறி அப்படியே மதுரால குடியேறிட்டாங்க. இவங்க நாடு அந்த நாட்டுக்கு சொந்தமான அரபு மக்களே இவங்க ஒரிஜினல் அரப்ஸ். இன்னும் இருந்தது யூத மக்கள். இந்த யூத மக்கள் ஏன் இங்க இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த யூத மக்கள் மொத்தம் 3 கோத்திரமா இருக்காங்க. இவங்க யாருன்னா பனு கைனுகா, பனு நவீர், பனு குரைலா. இந்த 3 கோத்திரத்தார். இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த யூதர்களுடைய புத்தியே எப்பவுமே எப்படின்னா பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இருக்கிறவங்களுக்குள்ள பிரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்ட பார்ப்பாங்க. இது இந்த காலம் வரைக்கும், காலனிசம் காலம் வரைக்கும் அந்த கொள்கை மாறவே கிடையாதுமா. அந்த கொள்கை அவங்களுக்கு அப்பவும் இருந்திருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த கஸ்ரத் கோத்திரத்தாருக்கும் அவுஸ் கோத்திரக்கும் சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கிறப்போ இந்த யூத கோத்திரத்தார் 3 பேர் இருக்காங்கல்லம்மா, இவங்கள இந்த பனு கைனுகா, பனு நவீர் அப்படிங்கிற அந்த 2 கோத்திரத்தாரும் இந்த கஸ்ரத் கோத்திரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இந்த பனு குரைலா குலத்தார் என்ன பண்ணுவாங்களா, அவுஸ் கூட்டத்தாரோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களாம். அதாவது நல்லா கவனிங்க, 3 யூத கூட்டத்துல பனு கைனுகா, பனு நவீர் 2 பேரும் கஸ்ரத் கோத்திரத்தாருக்கும், பனு குரைலா அவுஸ் கோத்திரத்தாரோடையும் நல்ல நட்புறவோட இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எப்பவுமே அரபுகளுக்கு இடையில சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேதம் இல்லை,
அவங்களுக்கு இம்மை மறுமையை பற்ற சிந்தனை அதெல்லாம் கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கக்கூடிய நாடோடி மக்களாக தான் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு இடையில போர் மூளும். அப்படி போர் மூண்டா என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு நட்புறவா இருக்காங்க பார்த்தீங்களாமா, அதே மாதிரி இந்த பனு கைனுக்காவும் பனு நலீர் கோத்திரத்தார் வந்து யாரோட சண்டை போடுவாங்கன்னா, கஸ்ரத் கோத்திரத்தோட சேர்ந்துக்கிருவாங்க. அவங்க பனு குறைலா கூட ஹவுஸ் கோத்திரத்தோட சேர்ந்துக்கிட்டு சண்டை நடக்கும். இப்படி சண்டை நடக்கிறப்போ, இந்த அரபுகளுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடக்கிறப்போ, ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்யற மாதிரியே, யூதர்களும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போகும். ஏன்னா சப்போர்ட் பண்ணி அங்க சண்டை போடுறாங்கல்லம்மா. அப்போ இந்த கோத்திரத்தார் அந்த கோத்திரத்தில் உள்ள யூதர்களை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற யூதர்களை கொலை செய்ய வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம சண்டையில அவங்களுடைய வீடுகளை விட்டு அவங்கள வெளியேற்ற வேண்டி வரும். கைதிகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னென்ன வீட்டுல வச்சிருக்காங்களோ தளவாட பொருட்கள், இந்த உபயோக பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருவாங்க. இது எல்லாமே நடக்கும். எப்படி அரபுகளுக்கு இடையில் நடக்குதோ இது எல்லாம் அங்கேயும் நடக்கும். எங்கேயும் நடக்கும். அந்த யூத மக்கள்கிட்டையும் நடக்கும். அதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து தோத்து போனவங்க வந்து கைதிகளாக பிடிக்க வச்சுப்பட்டிருப்பாங்க. அரபுகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி தானே அவங்களுக்கு துணைக்கு சண்டைக்கு வந்த யூதர்களையும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சு வச்சிருவாங்க. இப்படி பிடிக்கப்பட்ட யூதர்களை மட்டும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப பனு கைனுகா பனு நதீர் கோத்திரத்தார் கஸ்ரஜ் கூட்டத்தாரோட சேர்ந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹவுஸ் கூட்டத்தாரும் பனு குரலா கூட்டத்தாரும் சண்டைக்கு வந்தவங்க. அவங்கள இருந்து ஒரு 4 கைதி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 4ல 1 பனு குரலா கூட்டத்தை சேர்ந்த ஒரு யூத கைதி வர்றாங்க. அந்த கைதி வந்தவனை விட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஐயோ யூதர்கள் வந்து கைதிகளாக பார்த்தோன்னா உடனடியா விடுவிக்கணும், எங்களுடைய வேதத்துல அது சொல்லி இருக்கு, அதனால அவங்களை கைதிகளா வச்சுக்க கூடாது, அவங்கள விடுவிச்சோம்னு பணம் கொடுத்து விடுதலை பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் அந்த பக்கம் இந்த பனு கைனுகா பனு நலீர் கோத்திரத்தார் கஸ்ரத் கோத்திரத்தார் சண்டை போடுறாங்கல்லம்மா. அப்ப இங்க இவங்களை வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க யாருன்னா, அவங்க வந்து ஹவுஸ் கோத்திரத்தாரை பிடிக்கிற மாதிரியே தான் பனு குறைலா யூதர்களையும் பிடிச்சு கொண்டு போய் கைதிகளாக வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், ஐயோ எங்களுடைய யூதர்கள் வந்து கைதிகளாக இருக்கக்கூடாது, நாங்க அவங்களை எப்படியாவது விடுவிச்சிடணும், அதனால காசு கொடுத்து நீங்க விடுதலை ஆகி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். நீங்க நினைக்கலாம், இது எல்லாம் பண்றது தானே, அரபுகள் பண்ற மாதிரி அவங்களும் பண்றாங்க, அப்புறம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாம் மனுஷங்க தானே பண்றாங்க, கடைசியில ஏதோ ஒரு பரிதாபப்பட்டு விடுதலை பண்றாங்க. ஆனா இதுல யூத மக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்க இறைவன்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நம்ம ஏற்கனவே போன ஆயத்துல பார்த்தோமா, மனிதாபிமான வாக்குறுதிகள். அவங்க முதல்ல ஈமானிய வாக்குறுதிகள், அல்லாவை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது, லா தஅபுதூன இல்லா பில்லா, அதுக்கப்புறம் பெற்றவர்களுக்கு வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பாவல் யத்தாமாவல் மசாக்கின் வகூலூலின் நாசி ஹுஸ்னா, பேச்சு வழக்கு மனிதாபிமானத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு, தொழுகை வாகிமுஸ்ஸலா வாத்துஸ்ஸகா, இந்த மாதிரி அதாவது ஃபர்லான கடமைகள், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள கடமைகள், மனிதாபிமானம், இந்த மாதிரி சில விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்டுருச்சு. ஆனா இது வந்து சமூக கடமைகள்னு சில இருக்கு. அதுலயும் சில வாக்குறுதிகள் அவங்க கொடுத்திருந்தாங்க. என்ன வாக்குறுதிகள்னு சொன்னா, உங்க ரத்தத்தை அதுதான் முதல் ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், அது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குமா, இது எப்பயோ நடந்தது சொல்லல. இதை படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றதை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதுக்கு போவோமா. பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு, லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், நீங்க ரத்தம் சிந்தாதீங்க. வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க வீட்டை விட்டு வெளியேற்றாதீங்க. நல்லா சொல்றாங்க, உங்க கூட்டத்தையே என்ன பண்ணாதீங்க, நீங்க வெளியேற்றாதீங்க, அவங்கள வந்து இது பண்ணிட்டு வெளியேற்றிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. மீன் தியாரிக்கும், உங்க வீடுகள்ல இருந்து உங்க கூட்டத்தாரவே நீங்க வெளியேற்றுறது தப்பு, வெளியேற்றாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருக்காங்கம்மா. எவ்வளவு அழகா காரணம் சொல்றாங்க பாருங்க, என்னென்னமெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, ஒரு யூதத்தினுடைய எதிரிகளோட சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடுறப்போ எதிரி படையில யூதரை கொலையும் செஞ்சிடுறாங்க. நம்ம பார்த்த மாதிரி கொலையும் செஞ்சிடுறாங்கம்மா. சக யூதரை ஆனா தடை செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறுபடியும் கவனத்துல வச்சுக்கணும். சொல்ல போனா இந்த யூத கூட்டம் அல்லாஹ்வால் செலக்ட் செய்யப்பட்ட கூட்டம். யா பனி இஸ்ராயில் அவ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்துல எல்லாரை விட பெஸ்டா செலக்ட் பண்ணி அவர்கள்ட்ட தான் எல்லாம் நபிமார்கள் அனுப்புறான், வேதங்களை கொடுக்குறான், உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த வழிகாட்டும் தன்மையை கொடுக்குறான், அரசர்களை உண்டாக்குறான். அப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்த ஒரு கூட்டம் இந்த கூட்டமாக இருக்குமா.
அப்பேற்பட்ட கூட்டத்தில் இருக்கிற இந்த மக்கள் செய்யக்கூடிய அக்கிரமம் என்ன? இவங்க அரபு மக்கள், அவர்கள் அறியாதவர்கள். இப்னு கசீர் ஆசிரியரே அதான் சொல்றாங்க. அந்த மக்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வேதம் கிடையாது, மறுமை நாளை பத்தி எதுவுமே கிடையாது, அனுமதிக்கப்பட்டது எது, ஹலால் எது, ஹராம் எது, எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச இந்த மக்கள் கொலை செய்யலாமா? சண்டை போடுறப்போ வழக்கம் போல எல்லா போர்லையும் மாறி யூதர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறது எல்லாமே பண்றாங்க. போர் முடிஞ்சு கைதிகளாக பிடிச்சதுக்கு அப்புறம் பிணைத்தொகை கொடுத்து மீட்டு கொடுக்குறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும் வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும். உங்க வீடுகள்ல இருந்து உங்களையே நீங்க வெளியேத்தாதீங்க. சும்ம அக்ரர்தும் வ அன்தும் தஷ்ஹதூன் வ அன்தும் தஷ்ஹதூன். இந்த இடத்துல அல்லாஹு தாலா நீங்க சாட்சியாக இருக்கிறீங்க, நீங்க ஒப்புக்கொண்டதோடு இதுக்கு நீங்க தான் சாட்சியாளராக இருக்கீங்க. தஷ்ஹதூன் அப்படிங்கிறதுக்கு ஷஹீத சாட்சி. ஏன்னா அதுதான் அவங்க வேதத்துல இருக்குது. என்னக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு கடந்த கால வாழ்க்கைக்கான ஒத்தாட்சி பத்திரமா வேதம் அவங்க கையில இருக்கு. அப்போ அந்த வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்தும் அவங்க இந்த பாவங்களை செய்யறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றாமா, சும்மா அன்தும் ஹாவுலாய், நீங்க தான், யூ ஆர் த ஒன், நீங்க தான், நீங்களே தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாமா. அன்தும் ஹாவுலாய், நீங்களே தான், நீங்களே தான் என்ன பண்ணீங்க, சாட்சியா இருக்கீங்க. ஆனா நீங்களே தான் தக்துலூன அன்ஃபுஸக்கும், உங்க சமுதாய மக்களையே நீங்க படுகொலை செய்றீங்க, உங்க சமுதாய மக்களையே. வதுக்ரிஜூன ஃபரீகம் மின்கும் மின் தியாரிஹிம், உங்களோட சமுதாயம் அவங்களுக்கு எதிரான உங்களையே ஒரு பிரிவினரை அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியேற்றுறீங்க. இந்த சண்டையில என்ன பண்றீங்க, வீட்டை விட்டு வெளியாக்குறீங்க. தவாகரூன அலைஹிம் பில் இஸ்மி வல் உதுவான், அவங்களுக்கு எதிரான பாவமான முறையில சட்டத்தை மீறி, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற ரெண்டு விதமா, பில் இஸ்ம பாவம், வல் உதுவான் சட்டத்தை மீறி அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. பாவமான முறையில சட்டத்தை மீறி நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. யாருக்கு? அந்த எதிரிகளுக்கு ஹெல்ப் பண்றோம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு யாருக்கு ஹெல்ப், அரபுகளுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு இடையில இந்த பாவத்தை நீங்க பண்றீங்க. ஆனா தூக்கும் முசாரா, உங்ககிட்ட கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்துட்டா, துஃபாதுஹும் வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், அவங்கள அப்படியே விடுறது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்காக ஈட்டுக்கொதை கொடுத்து விடுவிச்சிடுறீங்க. எதனாலன்னு சொன்னா, எங்களுக்கு அவங்கள அப்படி வெளியேற்ற தடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு எங்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணிடுறீங்க, துஃபாதுஹும், அவங்கள நீங்க விடுவிக்கிறீங்க. எக்தூக்கும் உசாரா, அவங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டு வரும் பொழுது துஃபாதுஹும், அவங்கள நீங்க விடுவிக்கிறீங்க. வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க, அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றுறதும் உங்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயம்தான். ஏன்னா யூதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடாது, யூதர்கள் ஒருத்தர் அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, இப்படி இந்த மாதிரி சண்டைகள் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வாக்குறுதி வாங்கியிருக்காங்கம்மா. உங்களில் சிலரை கொல்ல வேண்டாம், அவரை அவருடைய இல்லத்தை விட்டு வெளியேற்ற வேண்டாம், அவருக்கு எதிராக வேறு யாருக்கும் ஆதரவளிக்க வேண்டாம். இது எல்லாமே வாக்குறுதி வாங்கப்பட்டது. நம்மளுக்கும் இது சொல்லப்பட்டிருக்குமா. இந்த இடத்துல தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியரும் தெளிவா நம்ம நபிமொழியும் சொல்லி காமிக்கிறாரு. ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் யாவரும் ஒரு உயிரை போன்றவர்கள் ஆவார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உயிரை. இந்த ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாதிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதி இதா இஸ்தகா உத்வன் ததஆ லஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா. ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது என்ன பொருள் நாம பெருமான சரசம் சொல்லியிருக்காங்க. இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கிடையே அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் உதவி ஒத்தாசை புரிவதிலும் ஒரு உடலை போன்றவர்கள் ஆவார்கள். அந்த உடலில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் காய்ச்சல் கண்டும் விழித்திருந்தும் அதற்காக ஒத்துழைக்கின்றன. கையிலையோ காலையோ அடிபட்டுட்டா எனக்கு என்னன்னு கண்ணு தூங்கிடாது இல்லம்மா, கண்ணு தூங்கிடாதுல, எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு உடலுடைய உறுப்புகள்ல ஒண்ணுல அடிபடுறப்போ எப்படி ஒட்டுமொத்த உடலும் அதற்காக தன்னுடைய அதுவும் சேர்ந்து கவலைப்பட்டு அதுலயும் எல்லாத்துலயும் வலி வேதனை கண்ணும் விழிச்சிருக்கோ, அது மாதிரிதான் ஒரு மூமினான சமுதாயம். இது நமக்கும் சொல்லப்பட்டதுமா.
இதை நீங்க அல்லாஹ் யூத மக்களுக்கு இதை நீங்க ஒப்புக்கொண்டீங்க, இதுக்கு நீங்க சாட்சியாக இருந்தீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த உறுதிமொழியை நீங்க புரிந்து கொண்டதோடு இது சரியானதுதான் நீங்க ஒப்புக்கொண்டீங்க. சும்மா அதாவது அல்லாஹ் தெளிவா சொல்றாமா, வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், அழகா அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன உறுதிமொழி கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சு எல்லாம் ஒத்துக்கொண்டு எல்லாம் செஞ்ச பின்னாடி எதனால வேதத்தினுடைய ஒரு பகுதியை நம்பிட்டு ஒரு பகுதியை மறுக்கிறீங்க? உங்களை கொலை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கு, வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு விதியாக்கப்பட்டிருக்கு, சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமையை கடைபிடிக்கிறோன்னு விதியாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப எல்லாம் சண்டை போட்டுக்குருவீங்க, அப்ப எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. ஆனா கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தவன மட்டும், ஐயோ நாங்க எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கைதியா எங்க சமுதாயத்துல இருக்கவங்களை விடக்கூடாது, நாங்க உடனே விடுவிக்கணும் அப்படின்னு விடுவிக்கிறீங்கன்னா, வேதத்துல ஒரு பகுதியை நம்புறீங்க, ஒரு பகுதியை நீங்க மறுக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாம்மா. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிடுறேம்மா. இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றான். அடுத்தது அந்த இதுக்கப்புறம் உள்ள ஆயத்தினுடைய பகுதி கடைசியா வருவோம்மா. எல்லா தஃப்சீர் ஆசிரியர் சொல்றதையும் முதல்ல பார்த்துருவோம். இது பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்றாங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தனது சமுதாயத்துடைய ரத்தங்களை சிந்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்க போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை ஈட்டுத்தொகை கொடுத்து விடுவிக்கிறதும் அவங்களுக்கு கடமையா இருந்துச்சு. இது எல்லாமே தௌராத் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிலைமை இப்படி இருக்க மதினா யூதர்கள் எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, சண்டையை போட்டுட்டு சண்டை போடுறப்ப எல்லாம் எதிரணியில நின்றுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த அரபுகளுக்கு நட்புறவு கோத்திரங்களுக்காக சண்டையை போட்டுக்கிறாங்க. கடைசியில சொந்த சமுதாயத்து ரத்தத்தையே சிந்த வைக்கிறாங்க, அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா கைதியா வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்கு அப்படி பிணை தொகை கொடுத்துட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்கு மட்டும் தவற மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க தௌராத் வேதத்துல சில விஷயங்களை உண்மைப்படுத்தி சிலவற்றை மட்டும் விட்டுடுறாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறாமா. இதனாலதான் அல்லாஹ் இந்த கேள்வியை அவங்கள பார்த்து கேட்கிறான். அதாவது தன்னுடைய சமுதாயத்தாரை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, அவங்கள கொலை செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்கு இணை வைத்து அவனை விட்டு விட்டு சிலைகளை வணங்கக்கூடிய மக்களுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு தௌராத் வேதத்துல சட்டம் இருக்கு. ஆனா அதை அவங்க மீறுறாங்க. எதுக்காகன்னு சொன்னா தெளிவா இங்க ஒரு காரணம் சொல்றான். அதாவது அந்த ஊர்ல அரபு மக்கள் சொந்த கோத்திரத்தார், நல்லா கவனிங்கம்மா. யூதர்கள் குடியேறி இருக்கக்கூடிய மக்கள், யமன்ல இருந்து வந்தாலும் இவங்கெல்லாம் அந்த அரபு மக்கள், இவங்கெல்லாம் அராப்ஸ், அந்த அந்த ஒரு கிளையை சேர்ந்தவங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் புத்திசாலிகள் நடக்கிறோங்கிற பேர்ல அவங்கள்ட்ட தங்களுடைய தங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணுங்கிறதுக்காக, தங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளணுங்கிறதுக்காக, அங்க இன்னும் பெர்மனண்டா நல்லபடியா ஊன்றி இருக்கணும், பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. உலக வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் நோக்கத்தில் உங்களில் சிலரை கொலை செய்துவிட்டு தௌராத்துடைய சட்டத்திற்கு இணங்க வேறு சிலரை பிணைத்தொகை செலுத்தி இங்க என்ன விடுவிக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த நடைமுறையை பத்தி தான் இங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, இந்த வசனம் கைஸ் பின் அல் ஹதீம் அப்படிங்கிற ஒரு தொடர்பால அருள பெற்றது அப்படிங்கிறாங்க. மார்க்க விதிமுறைகள் நல்லா தெரிஞ்சிருந்தோம், இதெல்லாம் சரின்னு சாட்சி சொல்லி இருந்தோம், அந்த விதிமுறைகளுக்கு மாறு செய்து வந்ததை கண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த வசனம் அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கான். இன்னொன்னு தௌராத் வேதத்துடைய சட்டங்களை அவங்க எடுத்து சொல்றப்போ எல்லாத்தையும் சொல்லணும் இல்லம்மா. அவங்க எடுத்து சொல்லும் பொழுது எதை சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய பண்பு நலன்கள், குணநலன்கள், நபித்துவம், மக்கால இருந்து வெளியேற்றப்படுறது, அவங்க நாடு துறந்து எல்லாமே வேதத்துல இருக்குது. ஆனா எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சிட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லாம மற்ற விஷயங்கள் மட்டும் நாங்க வேதத்தை படிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூதர்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம், அவங்க உண்மைகளை ஏற்கிறதும் கிடையாது, மற்றவங்ககிட்ட சொல்றதும் கிடையாது, மறைக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது பற்றி மற்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்த்துருவோம்மா.
இதை பத்தி பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க யூதர்களை சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கு? சின்ன சின்ன விஷயங்களுக்காக, கொள்கையில வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களுக்காக, நீ குஃப்ரியத்துல இருக்கிற, நீ குஃப்ரியத்துல இருக்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது. இது எல்லாமே நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம, நம்மளுக்கு இடையிலேயே சண்டை போட்டு நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். அதாவது நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, எல்லா முஸ்லிம்களுமே சகோதரர்கள். எல்லாரும் நமக்கெல்லாம் சகோதரத்துவம் இருக்கு. நமக்குள்ள எப்படி யூதர்களுக்கு சொன்னானோ அதே மாதிரி தான் ஹைர உம்மத்துன்னு நம்மள அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்மளுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கான். நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்குள்ளாக வேற்றுமை இருக்கக்கூடாது. சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். பலகீனம் அடைந்து விடுவீர்கள். எவ்வளவு அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான் குர்ஆன்ல. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? யாரையும் எதுக்காகவும் கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லம்மா. யாரையும் தண்டிச்சு பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. இந்த ஒற்றுமையை விட்டு கொடுத்துடுறோம். அப்புறம் எங்கிருந்தாவது ஒரு கொட்டு விழுகும். கொட்டு விழுகிறப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்குருவோம். ஒண்ணா சேர்ந்துட்டு நாங்க போராடுறோம். அவங்களுக்கு ஏன் அப்படி கஷ்டம் வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, அவங்கள ஏதோ ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து அவங்கள விடுதலை பண்ணிடணும். அவங்க முஸ்லீம், அவங்க பாவம், அவங்க அநியாயமா கைது செய்யப்பட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்றது. இன்னைக்கு சமகாலத்துல உலக நிகழ்வுகளை பாருங்கம்மா. நம்முடைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே, தங்களுடைய நாடுகளுக்குள்ளேயே குஃபியத்துல இருக்கக்கூடியவங்களுடைய ஆயுதப்படையை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்கூடாக இந்த ஆயத்து இன்னைக்கு நடக்கிறது நம்ம கண்ணால பாக்குறோமா. பெருமானா சல்லசம் சொன்ன மாதிரி யூதர்கள் செஞ்ச எல்லாத்தையும் செய்வோம்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு குட்டி நிலப்பரப்பு அதுக்குள்ள தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சுக்கிட்டு எனக்கு எங்கேயோ ஒரு குஃபியத்துல இருக்கிறவனை கொண்டு வந்து என்னுடைய நாட்டுல கொண்டு வந்து நீ ஆயுதப்படைய வையின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த ஆயுதப்படை இருக்குது இதுல இருந்து சக முஸ்லிம் நாடை அடிக்கிறதுக்கு தோதாக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து அவங்க சண்டை போட இவ்வளவு யோசிச்சு பாக்குறப்ப என்னது இது எல்லாமே நடக்குது இன்னைக்கு அப்படின்னு நமக்கே தோணுது பாத்தீங்களாமா. ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க நூமான் அலி கான் ஹஸ்ரத் அவங்கம்மா. பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க. அதாவது அந்த தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த இடத்துல நீங்க பெருமானா ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்துல கிறித்தவர்கள் நம்மளுடைய கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சித்தாந்தம் வச்சிருக்காங்க. எப்படின்னா அல்லாஹ்வுடைய பிள்ளை. காலு தஹதல்லாஹு வலதா. அல்லாஹ் அவ்வளோ கோவப்படுறாமா. அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு ஈசா நபியை பிள்ளையாக்குறான். அவங்கள அல்லாஹு தாலா மரியம் சூரானா சொல்லும் பொழுது அவ்வளோ கோவப்பட்டு சொல்றான் அல்லாஹு தாலா. அதை பார்க்குறப்பே நமக்கு அச்சமா இருக்குமா. அவ்வளோ கோவப்படக்கூடிய ஒரு கொள்கையுடைய மக்கள் நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. பெருமான சல்லாசம் அவங்கள்ட்ட டிபேட்டுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு எங்கேயும் தங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை சுத்திலும் மாறுபட்ட ஒரு கொள்கை. அவங்க எங்க தெரியுமா இடம் கொடுத்தாங்கம்மா? மஸ்ஜிது நபவியில இடம் கொடுத்தாங்க. வசதிகள் செய்து கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு போக வரைக்கும் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ஒரு கொள்கை ரீதியாக முற்றிலும் இறைவனால் கோபப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பயங்கரமாக கோபப்பட்ட ஒரு கொள்கையுடைய ஒரு சமுதாய மக்கள் ஒரு தேடி வரும் பொழுது அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்கள கோவப்பட்டு நீங்க எப்படி அப்படி சொல்ல போச்சு ஓடுங்கன்னு விரட்டல. இது எப்படி சொல்றாங்கன்னா உதாரணம், என்னோட பிள்ளைகளே 2 பிள்ளைங்க இருக்கும் பொழுது நான் ஒரு பிள்ளையை கண்டிக்கிறப்ப இன்னொரு பிள்ளை நீங்க எப்படி அந்த பிள்ளையை கண்டிக்கலாம்னு சொல்றப்ப ஒரு பெற்ற தாயா எப்படி இருக்கும்? நீ பேசாம இருமா, நான் கண்டிக்கிறேன், இப்ப திருந்த வேண்டிய நேரம், நீ எதுக்குமா இதுக்கு சப்போர்ட் பண்ற, அப்படி கோவம் வர்ற மாதிரி. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு தாலா அடியார்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் அருள் செய்யவும் அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிச்சுட்டு நீ கரெக்டா இருக்க, நீ தப்பா இருக்க, உன் கொள்கை தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு அதற்காக நோட்டீஸ்கள் அடிச்சு நவுதுபில்லாஹி மின்ஹா நீங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குறோமா இல்லையாமா. அதையும் எங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கோங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம நம்முடைய மெஜாரிட்டி கம்யூனிட்டி முன்னாடி கொண்டு போய் குப்பை மாதிரி அந்த போஸ்டர்கள் அடிச்சுட்டு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு இஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போய் வெளிக்காட்டுற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஸ்தகஃபிருல்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். அங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஈமான் கொண்டவங்க தான், அவங்களும் நாங்க சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இஸ்ரார் அஹமது ஹசரத் வரலாற்றையே கண் முன்னாடி கொண்டு வந்துடுறாங்கம்மா. எப்படின்னா இந்த யூதர்களுடைய இந்த கொள்கை எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க அந்த லட்சக்கணக்கான யூதர்களை கூட்டிட்டு போனாங்க இல்லம்மா. அப்ப எல்லாம் பிரிவினை வரல. 12 கோத்திரமா இருந்தாங்க. 12 கோத்திரத்தாருக்காக தான் அவங்க எல்லாமே செஞ்சாங்க. நம்மளும் பார்த்துட்டே வர்றோம்மா. தண்ணி அடிச்சாங்க, கல்லுல தண்ணி அடிச்சாங்க, 12 நீரூற்றுகள் பெருக்குச்சு, எல்லாமே வந்துச்சு.
ஆனா 12 கோத்திரமும் பிரியல, ஒற்றுமையா தான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. மூசா நபியையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பதில் கூட ஒற்றுமையாக இருந்தாங்க. சண்டை போட வரும்பொழுது என்ன சொன்னாங்க? மூசாவே நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை போடுங்க. நாங்கலாம் இங்க உட்கார்ந்துக்கிறோம். அப்படிதான் இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்தாங்க. அல்லாஹ் எப்படியோ அவங்களுக்கு மூசா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாடி கூட அ அவங்களே அம்லிக்கு அல்லாஹ் எனக்கு சக்தி இல்ல அல்லாஹ். எனக்கு ஹாரூன தவிர வேற யார்கிட்டயும் என் கை செல்லல அல்லாஹ். அப்படின்னு அவங்களே விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு பாடுபடுத்துனாங்க. ஆனா சமுதாயம் ஒற்றுமையா இருந்துச்சு. அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்துக்கு அவங்களுக்கு பின்னாடி யூஷா பின் நூன் அவங்களுடைய மூலமாக அவங்களுடைய தாய் நாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். அங்க போய் சேர்ந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா 12 கோத்திரமும் தனித்தனியா பிரிஞ்சு தங்களுக்குன்னு குட்டி குட்டி ராஜ்யங்களை அமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாரும் வழக்கம் போல சண்டை, உன்னோட நீ சண்டை, என்னோட நான் சண்டை, சண்டை ரத்தம் எல்லாம் அடிமை எல்லாம் நடக்குதுமா. இதுல என்னன்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு சண்டை போடுறதுக்கு எனக்கு பலம் கம்மியா இருக்கா, நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு குஃப்ரியத்துல யாராவது பக்கத்துல இருக்காங்கன்னா நெருப்பு வணங்கில அவங்கள போய் சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிறது, சப்போர்ட்டு கூப்பிட்டு வந்துடுறது. இப்படி வந்துட்டு யூதர்கள் கைதிகளாக கூட்டம் கூட்டமாக பிடித்து கொண்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் அன்றாட நிகழ்வுகளாக இருந்துச்சு, நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொற்காலம் வந்துச்சு. தாலூத்துடைய காலம். 3 மன்னர்கள்மா, தாலூத், தாவூத், தாவூத் அலி இஸ்லாம், சுலைமான் அலி இஸ்லாம் 3 பேருடைய காலத்துல நல்லா சூப்பரா நல்லா ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. யூதர்களுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலம் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை, மறுபடியும் பிரச்சனைகள், மறுபடியும் அதே மாதிரி அவர்களுக்குள்ள சண்டைகள், அவர்களுக்குள்ள பிரச்சனைகள். யகூதா, பனி இஸ்ராயல்கள், யகூதாக்கள் அப்படிங்கிற பிரிவுகள், இப்படி சண்டைகள், பிரச்சனைகள், மறுபடியும் மறுபடியும் சண்டைகள், இதெல்லாம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் இது காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு பின்னாடி நம்முடைய குலஃபாயே ராஷிதீன்கள்ல 3 ஹலீஃபாக்களுடைய காலம் வரைக்கும் ஒற்றுமை இருந்துச்சு. ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டாலும் ஒற்றுமைகள் இருந்துச்சு. ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல பிரிய ஆரம்பிச்சிருச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்னதா ஒரு பிரச்சனை என்னாங்க அப்படியே லேசா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரிவுகள் உள்ள ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நயவஞ்சக யூதர்கள் உள்ள நுழையிறாங்க, பிரச்சனைகள் வருது, சமுதாயம் கூறு கூறா போடப்படுது, ரத்த வெள்ளம் சமுதாயத்துக்குள்ள. ஒன்னா அடிக்கவா, குரானை கையில பிடிச்சிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. தொழுகைக்கு எல்லாரும் ஒன்னா நின்று இமாமத் பண்ணி தொழுவாங்க, தொழுது முடிச்சு சண்டை போடுவாங்க. அல்லாஹ் அக்பர். வரலாறு நினைக்கிறப்ப இதெல்லாம் தான், இதெல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பாக்குறப்ப இது எல்லாத்துக்கும் முடிவு என்ன ஆச்சு? அல்லாஹ் அவங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்லியிருக்கான், அந்த முடிவு தானே நமக்கும், அந்த முடிவுதனம் நமக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா? தவணை இன்னும் இருக்கு. ஆனா சமுதாயத்துல நம்ம இழந்ததை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா சம்திங் ஏதோ ஒரு மாற்றம் நம்ம செய்யணும். அதை மட்டும் நம்ம மறக்க முடியாதுமா. இதுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான், என்ன விஷயம்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் பண்ணினதுனால அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன? இல்லா ஹிஸ்யுன். அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதுமா? ஃபமா ஜஸா, அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்பட்டது? அவங்களுக்கு வேற என்ன பிரதிபலன் கொடுக்கப்பட்டது? மையஃப் அலு தாலிக, இப்படி எல்லாம் பண்ணதுக்கு என்னது? மின்கும் உங்கள்ல இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துல அவங்களுக்கு இழிவு கிடைச்சிச்சு. இந்த ஹிஸ்யுன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இழிவு அப்படின்னு பொதுவா ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறத விட அதுக்கு இன்னும் ஆழ்ந்த பொருள் கண்டுபிடிச்சா நம்முடைய மனசுக்குள்ள ஒரு அபாய ஒளி ஒலிக்குமா. ஓ, இதெல்லாம் இப்ப நம்ம அனுபவிக்கிறதே அப்படின்னு நம்மளுக்கே யாரோ சொல்ற மாதிரி இருக்குமா. ஹிஸ்யுன்னா என்னன்னாமா, நம்முடைய புகழ் அழிந்து இகழப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம சமுதாயத்துக்கான ஒரு புகழ் இருக்கும், ஒரு புகழ் சிறப்பு இருக்கும், அந்த சிறப்பு அழிஞ்சு போய் இகழப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஹிஸ்யுன். இன்னொன்னு என்னன்னா, கெட்டது நடக்கும், நம்ம சமுதாயத்துக்கு கெட்டது நடக்கும். அத அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண கூட முடியாதுமா. ஐயோ, எங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க என்ன பண்ணணும், எங்களை ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண கூட முடியாத அளவுக்கு நமக்கு எதிர்ப்புகள் இருக்கும். எங்க சமுதாயம் என்ன பண்ணாங்க, நல்லது தானே பண்ணாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே. யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு நாட்டு உருவாக்கத்துல எல்லாத்துலயும் தியாகம் தியாகம். சமுதாயம் தானே இன்னைக்கு வரைக்கும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இந்த சமுதாயம் தியாகத்துக்கு முன் வந்து நிக்கிறாங்களே. படத்தாலையும் கொடுக்குறேங்கிறாங்க, இடத்தாலையும் கொடுக்குறேங்கிறாங்க. தியாகம் போகலையே, நாங்க யாருக்கு என்ன பண்ணோம்? எங்களுடைய நம்பிக்கை ஒரே ஏக இறை நம்பிக்கைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுடைய கல்புக்குள்ளாக ஆழமாக பதிந்தது தவிர வேற என்ன குற்றம் இருக்கு இந்த சமுதாயத்துல?
ஆனா நமக்கு மேல உண்டாகக்கூடிய அந்த தவறுகளுக்கு நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாது, ஏன் என்ற கேள்வி கூட கேட்க முடியாது. அடுத்ததுமா, மற்றவர்கள் நம்மை விட மேலோங்குவதை பார்ப்போம். அதாவது யாரெல்லாம் நமக்கு வரக்கூடாது, எதிரிகளாக இருக்காங்க, இவங்க வந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சு நம்ம பயப்படுறோமோ, அவர்கள் நம்மை விட மேலோங்கி மேலோங்கி உயரமான அந்தஸ்துக்கு செல்வதை காண்போம். இது எல்லாம் ஹிஸ்யுன்குள்ள அடங்குமா? அல்லாஹு அக்பர். சொல்லப்போனா குரான்ங்கிறது எப்படிப்பட்டதுமா? முழுக்க முழுக்க இறுதி வேதம், எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டான வேதம். அல்லாஹ் பாதுகாப்பை பாதுகாப்பேன் என்று சொன்ன வேதம். தௌராத் வேதத்தை சொல்லப்போனா, தௌராத் வேதம் அன்னைக்கு இருந்த தௌராத் வேதத்துல முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வசனங்களே இல்ல. அது நெறைய கலப்புக்கள் கலந்துருச்சு. அப்படி இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மேல அல்லாஹ் அவ்ளோ கோவப்படுறான்னா, இன்னைக்கு குரான் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலாவால் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முழுக்க முழுக்க மாற்ற முடியாத அற்புதமான மோஜிசாமான குரானுடைய வசனங்கள், அதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு மாற்றமாக நாம நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? நம்ம மேல சாட்டப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதுதான் அவங்க சொன்னாங்க ஆரம்பத்திலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கொஸ்டின். எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்ல. சின்ன பயங்கர ரொம்ப ஈஸியா நீ காஃபிர். நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உனக்கு. உனக்கு ஈமானே இல்ல. ஃபத்வாக்கள் குடுத்துருவோம். உடனே உடனே ஃபத்வாக்கள். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தோனே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போராடுறது. ரோட்டுக்கு வந்துடுறது. ரோட்டுக்கு வந்து ஐயோ என்னோட உரிமை பறி போகுதே, வேற்றுமைகள்லாம் மறந்துடுங்க, எல்லாரும் வாங்க, நம்மால போய் உள்ள இருக்காரு, அவர் என்னதெல்லாம் பார்க்காதீங்க, என்ன கொள்கைன்னு பார்க்காதீங்க, ஈமான் சொன்னவர், அவர் எப்படியாவது விடுவிக்கணும். எங்கேயோ அது அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் மாதிரிமா குரானுடைய வார்த்தைகள் யாருக்கும் இது இதை சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இது அந்த காலத்துல ஹவுஸ் கஸ்ரத் கோத்திரத்தார், பனு கைனுகா, பனு நவீர், பனு குரைலா அந்த யூதர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல அந்த ஹிஸ்டாரிக்கலா அவங்க அந்த பண்ணின அந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் சொன்ன தீர்வு, தண்டனை, இதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொன்னது என்னைக்கோ உள்ள காலம் நடந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் அது என்னைக்கும் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அன்றாடம் நமக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டே இருக்கிறதுங்கிற விஷயம் நம்ம கண்டிப்பா உரைக்கும்மா. இப்னு இப்னு கசீர் ஆசிரியர் சொல்ற மாதிரிதாம்மா இவங்க இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பழைய நம்முடைய முந்தைய தப்சீர் இதுல சொல்லி கிதாப் அப்படிங்கிறது வேதத்தை மட்டும் குறிக்காது, சட்டங்களை குறிக்கும். இடத்துல அஃபதுமினூன பிபஅதில் கிதாப், சில சட்டங்களை நீங்க நம்புறீங்க, தக்ஃபுரூன பிபஅத், சில சட்டங்களை மறுக்கிறீங்க. இப்போ நம்மளுடைய ஆட்களே என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணு தொழுகை ஏத்துக்குவாங்க, அதுக்குள்ளேயே 1008 பிரச்சனைகள், ஒரு அமல் செய்வாங்க, ஒரு அமல் விட்டுடுவாங்க. வேதத்தை ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்னா முழுமையாக ஏற்றுக்கொள்வது. ஃபிஸ்ஸில்மி காஃப, அல்லாஹ் சொல்றான், ஃபிஸ்ஸில்மி காஃபவா நுழைஞ்சிடுங்க, முழுமையா நுழைஞ்சிடுங்க, அதுல பாதி இதுல பாதின்னு இருக்காதீங்க. இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, 99.9% முஸ்லிம் சமுதாயத்துல இன்னைக்கு இந்த தவறுகள் நடக்குது. அவங்க அன்னைக்குள்ள முஸ்லிம்கள் யூதர்கள். பெருமான சரசம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல முஸ்லிம் சமுதாயம்னா யாருன்னா யூதர்கள் தான். இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ் மீது ஒரு இறை மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு முஸ்லிம்கள்னு பேர் வச்சவங்க. அப்ப பெருமான சரசம் அவர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லிம்களாக அவங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த முஸ்லிம்கள் என்ற தன்மையில் இருக்கிறது இந்த ஹைர உம்மத்தே முஹம்மதியா. ஆனா இன்னைக்கு இந்த ஆச்சரியங்கள் அத்தனையும் இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கு. 5ல் ஒருத்தர் முஸ்லிம், இன்னைக்கு அதுவும் கூடிக்கிட்டே இருக்குதுமா, ரொம்ப வேகமா கூடுது. பெட்ரோல் வளம் கொட்டி கிடக்குது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கம் இங்க பெட்ரோல், அங்க இருக்க பெட்ரோலுடைய நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். என்ன கொடுக்கல அல்லாஹ்? ஆனா சண்டை சண்டை. ஏன் சண்டை? அதுக்குள்ள குட்டி குட்டியா நாடுகள் அமைச்சிட்டு நீ என்ன சண்டைக்கு வந்துட்டா, நான் போய் ஒரு காஃபிர் நாடி வச்சு நான் என் படைத்தளம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ எந்த சண்டைக்கு வரக்கூடாதுன்னு நானும் அதே காஃபிரை கூட்டி கொண்டு வந்து என் நாட்டுல படைத்தளம் கொடுத்து வச்சிருக்கேன். அல்லாஹு அக்பர். எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்ததை பார்த்தோமா இல்லையாம்மா? மனசு கொதிச்சோமா இல்லையா? கொத்து கொத்தாக மனித உயிர்கள் பறி போறதை பார்த்தோமா இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஹிஸ்யுன், அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான வார்த்தை. இன்னைக்கு அந்த ஹிஸ்யுன்ல தான் நம்ம எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோமா. எல்லாருமே என்ன பண்றோம்? அந்த ஹிஸ்யுன்ல மாட்டிட்டு இருக்கோம். இப்ப வந்துருவோம்மா. இப்போ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம முஸ்லிம்களுக்குமே நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்றோம். எப்படி இருந்தாலும் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இதுதானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. காலு லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா ஐயாமம் மஅதூதா. ஒரு சில நாட்களுக்கு மட்டும் தான் நரகம் எங்கள தொடும். மத்த நாட்களுக்கு நரகம் தொடாது. இத நம்ம முதலே பார்த்துட்டோம்மா. அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க தெளிவா. இந்த உலகத்துல இந்த ஹிஸ்யுன் மறுமையிலயும் இருக்குது. என்ன இருக்கு?
அல்லாஹ் நவுது பில்லாஹி மின்கா, அல்லாஹ் காப்பாத்தணுமா. வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அஸாப், அஷத்தில் அஸாப், ரொம்ப கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். என்ன செய்வாங்க அவங்க மறுமை நாள்ல? ஆக கொடுமையான தண்டனை. அஷத், அஷத்னா என்னம்மா? ஷதீதுடைய அதிகபட்சம். ரொம்ப ரொம்ப கொடுமை, பயங்கர கொடுமையான தண்டனையில திருப்பப்படுவாங்க. சரி, உன் தண்டனை எவ்வளவு நாளைக்கு? லேசா முடிஞ்சு போயிடுமா? முடியாது. அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உலாயிக அல்லதீன இஷ்தரவு த்தலாலத பில் ஹுதா நஷ் உலாயிக அல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா. நம்ம படிச்சோம். ஹுதாவுக்கு பதில் நஷ்தரவுல் ஹுதா, அது நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டவர்களும் முன்னாடி ஆரம்பத்துல உள்ள ஆயத்துல பார்த்தோம். இங்க அல்லாஹ் தெளிவா சொல்றான், இவர்கள் இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம்னா உலகம். நம்ம பெரிய ஆளா காட்டிக்கணும், 4 பேர் மத்தியில நம்ம பெரிய ஆளா காட்டிக்கணும், நம்ம குரூப் பெருசா இருக்கணும், நம்ம குரூப்பினோட விஷயம் தான் மக்கள்கிட்ட பேசப்படணும். இதனமா எல்லாத்துக்கும் காரணம். அல்லாஹ் தஃசீர் ஆசிரியர் தெளிவா சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உலக ஆதாயம். உலக ஆதாயத்தை அடையணுங்கிறது தான் அன்னைக்கு அந்த யூதர்கள், அவர்கள் அந்த காலத்துல முஸ்லிம்கள் அவங்க தான். இந்த காலத்துல நம்ம ஆட்களும் அதைத்தான் பண்றோம். அதுதானே பண்றாங்க எல்லாருமே. அதனால என்ன சொல்றான் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான், ஆக கொடுமை தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹு தாலா கவனிக்காமல் இல்லை. அல்லாஹ் கவனிச்சுட்டே இருக்கான், நீங்க என்ன பண்றீங்கன்னு. அல்லாஹ் கவனிக்காம இல்லை. இந்த ஒரு வார்த்தையை முன்னாடி நான் சொல்லாம வந்துட்டேன். அல்லாஹு தாலா கண்டிப்பா நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா கவனிச்சுட்டு தான் இருக்கான். உலாயிக அல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா. இந்த உலகத்துக்கு பதிலா இந்த உலகத்தை வாங்கணுங்கிறதுக்காக மறுமையை வித்த மக்கள் அவங்க எல்லாரும். அவங்கதான் இப்படி செய்யறாங்க. மறுமையுடைய அச்சம் இருந்தா கண்டிப்பா வேதத்துக்கு மாற்று செய்ய மாட்டாங்க, தங்களுக்கு தாங்களே சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எதை காட்டுதுன்னா, துன்யாவுக்காக, துன்யாவை அடைந்து கொள்வதற்காக மறுமையை விற்று விட்டார்கள். ஃபலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாப். இங்கதான் அல்லாஹ் பதில் சொல்றான் மறுபடியும். நாங்க ஒரு நாளைக்கு தான் இருப்போம், எங்களுக்கு ஈமான் நாங்க சீக்கிரம் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம், எங்களுக்குள்ள கொஞ்சம் ஈமான் இருக்கு, நாங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க, நரகத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி முட்டாள்தனமா எண்ணி ஏமாந்து போயிடாதீங்க. ஃபலா யுஹஃபஃப், லேசாக்கப்படாது. ஃபலா யுஹஃபஃப், லேசாக்கப்படாது, எளிதாக்கப்படாது. அன்ஹுமுல் அஸாப், அவர்களை தொட்டும் வேதனை, அவர்களை தொட்டும் அந்த வேதனை லேசாக்கப்படவே படாது. நஊது பில்லாஹி மின்ஹா வலாஹும் யுன்சரூன். அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். எந்த ஒரு ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க சொல்லிக்கலாம், நாங்க எங்களுக்கு தான் இந்த உலகத்திலே நாங்க தான் ஒரு பெஸ்ட் குரூப், நாங்க எங்களை அல்லாஹ் இறைவன் ஒரு நாளைக்கு நரகத்துல போட்டு எங்களை தூக்கி சொர்க்கத்துல போட்டுருவான், ஏன்னா நாங்க அவங்களை நம்பின குரூப்ல இருந்ததுனால. அப்படிலாம் ஏமாந்து போயிடாதீங்க. மறுமை வாழ்க்கையை காட்டிலும் இம்மை வாழ்க்கையை விரும்பி அதையே தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. இவங்களுக்கு அந்த வேதனையை அல்லாஹ் எளிதாக்கவே மாட்டான். மறுமையில இவங்க அனுபவிக்கப்பட போற நிலையான நிரந்தரமான வேதனையிலிருந்து அவங்கள விடுவித்து பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு உதவியாளனும் அங்கே இருக்க மாட்டான். அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார். அம்மா இந்த இடத்துல தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளோ அழகா இதுல நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது. அல்லாஹ் எங்களுக்கு அப்போ இவ்வளவு இழிவுக்கும் காரணம் நம்மளும் அதே கோலத்தை நாமளும் எடுத்துட்டு இருக்கோம். சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமை வரணும், ஒற்றுமை வரணும். ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரரை போன்றவர். அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கவலைப்படணும். இப்போ எங்க இதுல சுயநலத்துக்காக நமக்கு குரூப்பிசம் வர ஆரம்பிக்குதோ அங்கு ஹிஸ்யூன் வரும். அது என்ன 3 வகை அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேம்மா. நம்ம விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய காலகட்டம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆன் வரிகளின் மூலமாக எத்தகைய நல் வழிகாட்டுதலை இந்த உம்மத்துக்கு நாடினானோ அந்த வழிகாட்டுதலை முழுமையாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.